மையாவதுன்னு சொன்னீங்கல்ல நீங்க. இன்னைக்கு வந்து பெரிய என்னமோ நீங்க கோர்ட்டை மதிக்கிறவங்க மாதிரி மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் வெட்ட விஷயம் எதுக்கு போறீங்க? நானும் என் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறவதான். முருகன் பக்தருக்கு வந்து எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, திருவேல் முருகனுக்கு அரோகரா, இருவேல் முருகனுக்கு அரோகரா, இதில் ஆண்டவனுக்கு அரோகரா, அந்த மாதிரி கோஷம் தான் நான் இதனால வரை நான் கேட்டிருக்கேன். ஆனா நேத்து அவங்க சொன்ன வார்த்தை வந்து பாரதிய ஜனதா கே ஜே அப்படின்றாங்க. பாரத மாதா கே ஜே. எந்த சன்னிதானத்திலையும் இந்த மாதிரி நான் கேள்விப்படல, கேட்டதும் கிடையாது. திருப்பரங்குன்றம் மதுரை மக்களுக்கு சொந்தமானதுங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானதுங்க. 40 மாட்டு வண்டி 50 மாட்டு வண்டி போகும். அது முதல் மாட்டு வண்டி வந்து சிக்கந்தர் பாய் மாட்டு வண்டி கூட்டி வருவாரு. அவர் வண்டியில பஞ்சாமிரதம் எல்லாம் கொண்டு போய் கோயில் பள்ளியில போய் சாமி கும்பிட்டு வந்த காலம் இருக்கு, இன்னும் இருக்கு. அந்த காலம் இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போறோம், வாபர் பஸ் அங்க போய் அங்க சாமி போட்டு தான் நாங்க ஐயப்பனை தரிசிக்கவே போறோம். நாங்க காலங்காலமா 2000 வருஷமா தீபம் ஏத்தி சாமி கும்பிட்டு தானே இருக்கோம். எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த ஏரியா உள்ள பொதுமக்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து மகாமச்சனமா தான் பழகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நல்லா பழகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்ப வந்து எதிரி மாதிரி பார்க்க ஆகிப்போச்சு. ஒரே கலவர பூமி ஆயிடுச்சு. கலவரம் தான் சார் நடந்துச்சு. நாங்க பயந்துட்டோம். நான் ஒரு ஆள் தான் இருந்தீங்க. வடநாட்டுல ராமரை வச்சு கலவரம் பண்ணாங்க, கேரளால ஐயப்பனை வச்சு கலவரம் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல முருகருக்கு அதிக பேர் வழிபடுறாங்க அப்படின்ற காரணத்துக்கு முருகரை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோம். அயோத்தியிலே இதே மாதிரி பிரச்சனையை கொண்டு பண்ணாங்க. அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணாங்க. அயோத்தி மாதிரி மாத்துறதுக்கு நாங்க நீங்க முட்டாள் கிடையாது. நீங்க அடுத்த தர்காவை தான் புரி வைக்க போறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எப்படி ராம் ஜென்மபூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கங்க. நானும் பெரிய பெரிய முருக பக்தன், பட்டையரசு குங்குமம் வச்சு வேரோட வந்துட்டு சிக்கந்தர் மலையில நீயே நான் போய் வாங்கலாம்.